பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு பெண் போலவே இருந்து என்பது களின் இளைஞர்களை மனதை கொள்ளை கொண்ட நடிகை தான் சித்தாரா. இவர் நடித்த புது வசந்தம் படத்தை யாராலும் மறக்க முடியாது. இயக்குனர் விக்ரமனின் முதல் படமான புதுவசந்தம் படத்திலேயே வலுவான கேரக்டரில் நடித்து ஹிட் கொடுத்தார். 4 ஆண்களுடன் வாழும் ஒரு பெண் நட்பாக பழகுவதை காதலர் சுரேஷ் தவறாக புரிந்து கொண்டு அவரை ஒதுக்கும் போது தன் இறுதியில் மீண்டும் நண்பர்களே போதும் என்ற முடிவுக்கு வருவது போல் அமைந்த இவரது கதாபாத்திரம் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. மேலும் சித்தாராவுக்கு தமிழ் சினிமாவில் நிலையான ஓர் இடத்தையும் கொடுத்தது. இப்படத்தின் பாடல்கள், கதை, நடிப்பு என அனைத்திலும் வெற்றி பெற்று பிளாக் பஸ்டர் படங்களில் ஒன்றாக அமைந்தது. தற்போது நடிகை சித்தாரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 30 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடித்து கொண்டிருக்கிறார். 1986ஆம் ஆண்டு காவிரி என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் கதாநாயகியாக அறிமுகமானார் சித்தாரா. அத்தோடு புதுப்புது அர்த்தங்கள், புதுப்புது ராகங்கள், புரியாத புதிர் என்று பல திரைப்படங்களிலும் அந்த நேரத்தில் நடித்து புகழின் உச்சத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் பெண் பார்க்கும்போது கூட நடிகை சித்தாரா மாதிரி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னவர்களும் ஏராளம். இந்த நிலையில் இவர் கதாநாயகியாக நடித்ததை தொடர்ந்து தற்போது ரீஎன்ட்ரி கொடுத்து அக்கா, அம்மா என்று பல கேரக்டரில் இப்போ வரைக்கும் நடித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் தற்போது 50 வயதாகும் இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாகத்தான் வசித்து வருகிறார். அதுமட்டுமல்லாமல் நடிகை சித்தாரா ஆரம்ப காலகட்டத்திலேயே தனக்கு கவர்ச்சியாக நடிப்பது வேண்டாம் என்று மறுத்து ஹோமிலியாகவே தொடர்ச்சியாக நடித்து வந்ததாலே இவருக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இவருக்கு கேரளாவில் உள்ள ஒரு சாமியார் மீது அதிக பக்தி வந்திருக்கிறது. அதனாலேயே இவரும் ஒரு பெண் சாமியாராக மாறிவிட்டதாக சித்தாரா கூறியிருக்கிறார். இதனால் தான் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கூறினாலும் அந்த காலத்தில் இவர் ஒருவரை காதலித்ததாகவும் அது கைகூடாததால் தான் திருமணம் வேண்டாம் என ஒதுங்கி தனியாக வாழ்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.